ஹாய் வியர்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான எக் தோசை ரெசிபி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். முட்டை தோசை. இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இல்லை காலைல டிஃபனுக்கு நைட்டு டிஃபனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக் எடுத்துப்போம். அதில் வந்து கொஞ்சமாக ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இது கூட நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிப்போம். ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் அளவு நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிப்போம். இப்போ நல்லா எக்கை வந்து அடித்து எடுத்துப்போம். இப்போ நல்லா எக்கை அடித்தாச்சு. எக்குக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் நல்லா ஹீட் ஆனதும் அதுக்குள்ளே நம்ம தோசை ஊற்றிப்போம். இந்த எக் தோசை வந்து நீங்கள் கோதுமை தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரவை தோசைக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தோசை மாவு ஊற்றுனதும் நம்ம தோசை மாவில் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இது கூட நம்ம அடித்து வச்சுருக்க எக்கை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுவோம். தோசை ஃபுல்லாக இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்போம். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது கூட நம்ம வந்து இட்லி பொடி நம்ம ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக இதில் நம்ம இட்லி பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தோசைக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிப்போம். இப்போ ஒரு சைடு குக் ஆனதும் நம்ம மறு சைடு இந்த மாதிரி பெரட்டி போட்டுப்போம். இப்போ நம்ம சூப்பரான நம்ம எக் தோசை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணி இதை நம்ம பெரட்டி போட்டு எடுத்துப்போம். இப்போ சூப்பரான நம்ம எக் தோசை இதை வந்து மார்னிங் டிஃபன் ஈவினிங் டிஃபனாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு கூட நம்ம சுட்டு தந்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.